முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுகிறது. காலை 6:15 மணி முதல் 6:50 வரை குடமுழுக்கு செய்வதற்கான நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. குடமுழுக்கை ஒட்டி கோயிலின் மேற்கு கோபுர பகுதியில் 8000 சதுர அடி பரப்பில் 76 வேள்வி குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் திரண்டு வந்த வண்ணம் உள்ளனர். கோயிலின் மேல்தளத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பு மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடற்கரை பகுதியிலும் சிறப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடற்கரை பகுதியில் திரண்டு குடமுழுக்கை காணும் பக்தர்களுக்கு ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் வெளிப்பகுதியில் வரவேற்பு வளைவுகள், வண்ண தோரணங்கள் அமைக்கப்பட்டு கோயில் வளாகமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு பணியில் 6000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வர உள்ளதால் அவர்களின் வசதியை கருத்தில் கொண்டு 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.